தீகர் ஜெயில இருக்கிற செவத்தவே திம்சம் பண்ண பரம்பரடா நாங்க. நீ என்னடானா இட்னூண்டு நெட்டை கட்டி என்ன வீட்டோட பெட்டாக்கலான்னு பாக்குறியாடா கார்ட்போர்ட் மண்டையா. இந்த ப்ரொடெக்ஷன்லாம் இந்த கர்ரீஸோட கால் தூசிக்கிட்டாகுமாடா. அறிவு அப்டேட் பண்ணடா. ஆமா கொஞ்சம் மோக்கா. ஹலோ, ஏய் என்ன முட்டை வியாபாரமா? இல்ல புண்ணாக்கு வியாபாரம். பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சரி சரி கோச்சிக்காத. ஒரு முட்டை எவ்வளவு சொல்லு. கண்ணை என்ன கழட்டி பையில வச்சிருக்க? அதான் விலை கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கல்ல. எதுக்கு இப்ப நீ இவ்வளவு கோவப்படுற? சரி இது என்ன முட்டை சிவப்பா இருக்கு? அது சால்டட் வாத்து முட்டை. அப்படித்தான் இருக்கும். அப்படியா? என்ன நுப்பிடியா? எப்படியும் நீ வாங்க போறதுல அப்புறம் எதுக்கு விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க? போமா கம்முன்னு வாந்தி எடுத்து வச்சிட போனேன். சொல்லுங்க ரோசா குமாரி, உங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தாயா, நான் தான் பூனைக்குள்ள திலகம்னு சொன்னான். கருப்பா கலையா இருந்ததுனால அவனோட ஆசை வார்த்தைக்கு மயங்கி நான் என் மனசையும் என்னோட கருப்பையும் அவங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன்யா. நீங்க எப்படி அவனை நம்புனீங்க? உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன்னு ஒரு பொய்ய சொல்ல, 100 வருஷம் உன் கூடவே இருப்பேன்னு நூதனமா இன்னொரு பொய்ய சொல்ல, சொன்னது மட்டும் இல்லாம என் தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணாயா. நானும் நம்பிட்டேன். கூடவே இருப்பான்னு பார்த்தா என்னை இப்படி ஒத்தையில வேதனையில தவிக்க விட்டுட்டு போயிட்டாயா. அப்புறமா தான் தெரிஞ்சது ஊரில் உள்ள எல்லா பூனைகளோட வாழ்க்கையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காயா. பல பூனைகளோட வாழ்க்கையில பாரபட்சம் பார்க்காம பதம் பார்த்து வச்சிருக்கான். அவனோட அங்க அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு சில பூனை கருப்பா பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த கர்ரீஸ் வகைராக்கள் பயங்கர கருப்பா இருப்பாங்கயா. பிளே பாய் கேட்ஸ். ஏண்டி பீத்த சிரிக்கிய? இது என்ன 4 யாஞ்சாடையில இருக்கு, அது ஒண்ணு மட்டும் என்ன கழுகருன்னு பெற்று வச்சிருக்க. இந்த பாடையில போற உன்னையும் பத பார்த்துட்டானா? எந்த கேப்ல வந்து ஆட்டையை போடுறோன்னே தெரியலையே. உக்காந்துருக்கான் பாரு, இதாடா உன் ப்ராடக்ட். ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? சுத்தமா இல்ல. அதான பார்த்தேன். உன்ன சொல்லி குத்தம் இல்ல. இங்க உக்காந்துருக்கா பாரு பத்தினின்னு பீத்திக்கிட்டு. இவ்வளவு சொல்லணும். கேட் வாக்கு என்னடா கேட் வாக்கு? இந்த டக்கு வாக்க பாத்தியாச்சா? கொஞ்சம் இந்த பாரு பூஞ்சால ஏதோ நடந்து போச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காது. இது என் குளத்தை இவன் கேட்டாண்டி மேல சத்தியம். வா வீட்டுக்கு போலாம். வர முடியாது போடா. 3 மணி நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். கோவத்துல குறுக்கறன மரத்த மறந்துட்டனே. இன்னைக்கு என்ன முடிவுல இருக்காளோ தெரியலையே. ஹேய் பாத்தியா, இந்த முடி வச்சதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு பெண் பூனை அழகா இருக்க. எது இந்த பிஞ்சு போன தேங்காய் நார தலையில கவுத்து வச்சதுக்கு அப்புறமா? உனக்கெல்லாம் மேக்கப்ல ஆனா அவன் நினைச்சு தெரியுமாடி? தாலிபான் தக்காளி ரெடி ஜூட். அடச்சை கேவலமா தெரியுது. நீ இந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அசிங்க பாடுறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணியமான ஓனர் பண்ணாட்டியா நீயே வெளியில வந்துரு. யோ ஓனரே சீக்கிரம் தொலையா. இன்னைக்கு நானும் அவனுங்களான 2ல் 1 பாத்துறேன். நில்லுங்கடா டேய். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கரிசோட லேண்ட்லயே புல்லு மேய வந்திருப்பீங்க. இன்னைக்கு உங்களை மர்டர் பண்ணிட்டு தான் நான் மறுவேலை பார்ப்பேன். நில்லுங்கடா டேய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கேத்தி வாக்க பத்தி பார்க்க போறோம். உருண்டமேனி உலகமணி, ஃபென்சிங் வாக் பேமானி, ரோப் வாக் ரோஸ்மணி, நைட் வாக் நாகமணி, வாட்டர் வாக் மம்புமணி, கம்பி வாக் கண்ணுமணி, ஒயர் வாக் வானமணி, நட்டு வால் நாரமணி, சறுக்கு மரம் சங்குமணி, பைப் வாக் பாட்டிமணி, கவுரு வாக் காகமணி, சைடு வாக் சின்னமணி, ஏர் அட்டாக் குண்டுமணி, பாட்டில் அட்டாக் பாகமணி, ஏனி வாக் கேனமணி, ஸ்னேக் வாக் சின்னமணி. இப்ப பாரு, இப்படியே இந்த மரத்தை பிடிச்சி ஏறி விண்வெளிக்கு போய் ராக்கெட் விட போறேன்டா. ஐயோ அம்மா, ராக்கெட் தெரிச்சிடுச்சு. போயிட்டல. நானே பல நாள் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்குதான் பரவச நிலைக்கு வர வச்சிருக்கேன். இதுல நீ வேற. ஏண்டி இப்ப என்ன நான் குளிச்சு சவுப்பா சிம்ரான் மாதிரி ஆகிய நான் சினிமாவில நடிக்க போறேன்? ஏற்கனவே குளூர்ல காது கொய்யுங்குது. குளிக்க வச்சமா தூக்கி புடைச்சமான எல்லாமே என்னடி வீடியோ எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்க? குளிர்து தூக்கி விடு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி சரி, இந்த வெங்கலமேனி உனக்கு வேணும்னா நான் கேட்கற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு. என்ன? சிம்பிள் தான். தோசைக்கும் இட்லிக்கும் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லு. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. உன் வெங்கல மேனியும் வேணா வெங்கல கிண்ணமும் வேணா போடி. ஏயா 3 நாளா இப்படி மூக்குல முட்டை விட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னுரிமை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போய் என் உசுரை காப்பாத்தியான்னு என்ன வீடியோ எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்க? ஒரு பொறுப்பான இந்திய குடிமகன் பண்ற வேலையாயா இது?
ஒழுகுது தொடச்சு விடு. இதுதான் இந்த கர்ரீஸோட மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட். இங்க சிக்கு நம்ம இது வரைக்கும் உசுரோட வாங்கினதா சரித்திரமே இல்லடா. யோ என்னையா வெறும் கிளாஸோட வர சரக்கு எங்க? அதெல்லாம் பையில இருக்குடா. ஓ அப்படியா? அப்படின்னா ஓகே. இதோ பாரு, ரோட்டா பார்த்தாமா சைக்கிள் மிரிச்சிட்டு போனாமான்னு இருக்கணும். வேற ஏதாச்சும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சே அப்புறம் கலவராயிரும் பாத்துக்க. செவ்வாய் கிரகத்தில் எலிகளின் தொலை அத்துமீறி போவதால் கர்வேஸ் வம்சத்தார் உடனடியாக செவ்வாய் கிரகத்தில் லேண்ட் ஆக வேண்டும் என்று ஐநா சபையில் தீர்மானம். நிலாவில் ஆயா வடை சுடுவதால் பூமியில் விவசாயம் பாதிப்பதாக விவசாயிகள் வேதனை. மத்தியஸ்தம் செய்ய கரீஸ் வம்சத்தார் டோலாக்பூர் வருகை. வானில் நிலவி வரும் மோசமான மூடு பனியை சமாளிக்க கர்வீஸ் வம்சத்தார் பாலைவனத்தில் தரையிறக்கம். 70 வயது பெண் குரங்கு 20 வயது ஆண் யானையுடன் தப்பி ஓட்டம். தேடும் பணியில் கர்வீஸ் வம்சத்தார் தீவிரம். இன்று மாலைக்குள் எப்படியும் கண்டுபிடித்து விடுவோம் என்று மூத்த குடி கர்வீஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தங்கமிழு ராக்கெட் வேகத்தில் உயர்வதால் கர்வீஸ் வம்சத்தார் KGF வருகை. இன்னும் 2 நாட்களில் 100 டன் தங்கம் வெட்டியெடுக்க வாய்ப்பு. தங்கம் விலை குறையும் என கர்வீஸ் வம்சத்தார் பரபரப்பு பேட்டி. இடிச்சு பார்த்திருப்ப, மின்னல் அடிச்சு பார்த்திருப்ப, சூறாவளி சொல்லண்டு பார்த்திருப்ப, இவ்வளவு ஏன் சுண்ணாமி அடிச்சு கூட பார்த்திருப்ப. இந்த கர்வீஸ் அடிச்சு பார்த்திருக்கிறியா? பர்றா, சுண்டலிலிருந்து பெருச்சாலி வரை வேட்டையாட்டின கைடா. அவ்வளவு சீக்கிரம் எவனையும் அட்டாக் பண்ணவும் மாட்டேன். அட்டாக் பண்ணா மர்டர் பண்ணி பாடியை பார்சல் பண்ணாம விடவும் மாட்டேன்டா. இந்தா நீ சாப்பிட்ட பரோட்டாவுக்கு பில்லு. எவ்வளவு? 2000. டேய் 2 பரோட்டா தானடா சாப்பிட்டேன். அதுக்கு எதுக்குடா 2000? இது 5 ஸ்டார் ஹோட்டல். எத்தனை ஸ்டார் ஆடுனாலும் மைதா மாவை தீச்சு தானடா கொடுக்க போறீங்க. அது நீங்க வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சுத்ததான் வித்துட்டு வரணும் போல. டேய் யாரா நீ ஏன் கார் மேல வந்து நின்னுகிட்டு இருக்க? டேய் யுனிவர்சல் மர்டர் ஸ்டார் இந்த கர்வீஸவை யாருன்னு கேக்குறியாடா? ஏண்டா என்ன பார்த்தா பைலட்ட பிளைட்டை இறக்கி சல்யூட் அடிப்பான். நீ என்னடானா தம்மா துண்டு கார்ல உக்காந்துக்கிட்டு என்ன யாருன்னு கேக்குறியாடா? வெந்நீர வெண்ண சார் தான் போடா. டேய் வாடா போடான்னு வார்த்தை தட்டுக்குது. ஃபேமிலியோட இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இல்ல எட்டி மிதிச்சான் காரோட சேர்ந்து மண்ணுக்கு கசாயம் ஆயிரும் பாத்துக்க. ஐயோ மம்மி கூச்சுது. ஐயோ மம்மி ரொம்ப கூச்சுது உடம்பெல்லாம். ஏம்மா முதல்ல பால் கொடுக்கறத கம்மி பண்ண இதுங்களுக்கு. கடிக்கவும் முடியல, கடிச்சிட்டு தூக்கிட்டு போகவும் முடியல. ஒரு இடத்துல கம்மி இருக்குதா இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுது. முழு மாற்றமாக காதலித்தேன் என் காதலியை இப்போ காணவில்லை. எங்கே போனானும் தெரியவில்லை. என்ன பண்றதும் புரியவில்லை. வர வர சீமா ராஜா வலிய விடுங்கடா. ஹலோ டீனேஜ் உமன் கொஞ்சம் நவருங்க. ஹலோ மேடம் நவருங்கட்டினா என்ன அப்புறம் குட்டி யானையின் அட்டகாசம் 4 பெண்களின் நிலைமை படுமோசம்னு தலைப்பு செய்தியில வந்துடும் பாத்துக்க. பாத்தியா அந்த பூனை எப்படி தாண்டதுன்னு? நீ என்ன இருக்கிறிய? ஓ நோ, கிரேட் இன்சல்ட். பூனை இனத்துக்கே அவமானம். எக்ஸ்கியூஸ் மீ குலாபி, அந்த ரிமோட்டை கொஞ்சம் கீழே வைங்க. பாத்தியா அந்த லேடி எப்படி தாண்டான்னு? நீ தாண்டுவியா? இப்ப பேச மாட்டியே. சூனியக்காரி மாதிரி தலையை வச்சுக்கிட்டு என்ன கலாய்க்கிறியா?